நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவரே ஜீவ பலி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த 5ஆம் வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, எங்களுக்காக சிலுவையிலே தொங்கினவரே, ஆண்டவரே, இந்த வேளையிலும் நீங்கள் எங்களோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். வார்த்தைகள் கடந்து செல்ல முடியாதபடி கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்தி போடுகிறேன். இதை கேட்கிற ஒவ்வொருவரோடு கூட பேசுவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே இயேசு சிலுவையிலே மொழிந்த 5ஆம் வார்த்தை உள்ளது. அதை நான் வாசிக்கிறேன். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து 100% தேவனாயிருந்தார். அதே நேரம் 100% மனிதனாயும் இருந்தார். சிலுவையிலே அவர் வேதனைப்படுவது போல நடிக்கலை. உண்மையாகவே அவர் மனித சரீரத்தில் இருந்ததினாலே மனிதனுக்குரிய எல்லா சரீர பாடுகளும் அவருக்கு இருந்தது. 6 மணி நேரம் சிலுவையிலே அங்கே தொங்குகிறார். அடி, நிந்தை, முள்முடி, ஆணிகள் கைகளிலும் கால்களிலும் கடாவப்பட்டதுனால நிறைய பெட் லாஸ். பாருங்க, எவ்வளவு அடித்து இரவெல்லாம் அவர் அடித்து பாடுபடுத்தியிருக்கிறாங்க. சரீரமெல்லாம் இருந்து ரத்தம் வெளியேறி கொண்டே இருந்தது. அருமையானவர்களே, சில நேரம் யாராவது ஆக்சிடெண்ட் ஆகிட்டா முதல்ல ஓடி கொண்டு போய் தண்ணி கொடுப்பாங்க, அப்படி தானே? அதே மாதிரி டீஹைட்ரேட் ஆகிட்டா ரொம்ப தாகமாக இருக்கும். கண்டிப்பாகவே மாம்சீக தாகம் இயேசுவுக்கு உண்டாயிருந்தது. சங்கீதம் 104:10 இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். அவர் பள்ளத்தாக்குகளின் நீரூற்றுகளை வரவிடுகிறார், அவைகள் மலைகள் நடுவே ஓடுகிறது. நீரூற்றுகளையும் ஆறுகளையும் சமுத்திரங்களையும் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவனவர். ஒரு சமாரிய பெண்ணிடம் அவர் பேசி கொண்டிருந்த போது இயேசு சொன்னார், உன்னிடத்திலே பேசுகிறவர் யார் என்று அறிந்திருந்தால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பார் என்று சொல்லியிருந்தார். பாருங்க, என்னால் உனக்கு ஜீவ தண்ணீரையே கொடுக்க முடியும் என்று சொன்னவர் யோவான் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவோம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று சொன்னார். அருமையானவர்களே, இயேசு மற்றவர்களின் தாகத்தை தீர்க்கும்படியாய் அவர்களை அழைத்த தேவன். ஆனால் இங்கே மனுஷீகத்தில் அவருக்கு கட்டாயம் தாகம் இருந்தது. அன்பானவர்களே, ஏன் அவர் தாகமாயிருந்தார் தெரியுமா? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். எபிரேயர் 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நம்மை போல சோதிக்கப்பட்டவர்.
ஒருவேளை இந்த வேளையிலே நீங்கள் பாரத்தோடு இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம். என் வேதனையை யார் புரிந்து கொள்வார் என்று நினைக்கலாம். இயேசு கிறிஸ்து அவர் பாடுகளின் வழியாய் கடந்து சென்றதுனால உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் மரித்து உயிரோடு எழுந்த தேவன், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஆகவே நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய பாடுகளை அவர் சிலுவையிலே சுமந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்ம வேதனையெல்லாம் அறிந்து கொள்ளும்படிக்கு அவர் அப்படியாய் வேதனைக்குள்ளாக்கப்பட்டார். ரெண்டாவது பார்க்குறோம், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். சங்கீதம் 69:21 இவ்விதமாய் வாசிக்கிறோம். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை கொடுத்தார்கள். அருமையானவர்களே, இயேசு தாகமாக இருக்கிறேன்னு சொன்னோடனே ஓடி போய் அவருக்கு காடியை கொடுத்தார்கள் என்று வேத வசனத்தில் எழுதியிருக்கிறது. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. அருமையானவர்களே, சிலுவையிலே எந்த ஒரு காரியமும் ஆக்சிடென்டலாக அல்லது தற்செயலாக நடக்கவில்லை. அவர் தாகமாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். தேவனுடைய தீர்க்க தரிசன வசனங்கள் நிறைவேறும்படியாய் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். அருமையானவர்களே, வேதத்திலே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, இறப்பு, உயிர்த்தெழுதல் அத்தனையும் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பே எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 53 அதிகாரத்திலே அவருடைய சிலுவை மரணத்தை குறித்து அப்படியே எழுதியிருக்கிறாங்க. அருமையானவர்களே, அப்போது இயேசு கிறிஸ்து முன் சொல்லப்பட்ட தேவனுடைய குமாரன், வேத வாக்கியங்களை நிறைவேற்றும்படி அவர் வந்தவர். மூன்றாவதாக அவருடைய தாகம் சாதாரண மனுஷீக தாகம் அல்ல. மனுஷீக தாகமும் இருந்தது, இதற்கு பின்னால் ஒரு ஆவிக்குரிய ஒரு தாகம் அவருக்குள்ளே இருந்தது. ஒரு நாள் ஆகார் வனாந்திரத்தில் நடந்து போய் கொண்டிருந்தார். அப்படி நடந்து போயிட்டுருக்கும்போது அவளுடைய பிள்ளைக்கு தண்ணீர் இல்லை என்ற உடனே அவள் பிள்ளைய தூரமாக விட்டுட்டு போய் அழுகிறா. ஆண்டவர் அவளோடு கூட பேசினார். ஆகாரே, ஏன் அழுகிறாய் என்று சொல்லி அந்த நேரத்தில் கர்த்தர் ஆகாரின் கண்களை திறந்து பக்கத்தில் இருந்த நீரூற்றை காட்டினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, சிம்சோன் என்ற மனிதன் 1000 பேரை கழுதை தாடை எலும்பினால் கொன்றுவிட்டு மிகுந்த தாகம். அப்போ ஜெபிக்கிறான், ஆண்டவரே, தாகத்தினால இவங்க கையில் நான் சாக போகிறேன்னா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னபோது உடனே டக்குன்னு பள்ளத்தாக்கை அவர் திறக்க பண்ணினார். அப்படியே தண்ணி ஓடி வந்துச்சான். அவன் குடித்து உயிர் பிழைத்தான் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேலர் வனாந்திரத்தில் செல்லும் பொழுது தண்ணீர் இல்லையே என்று தாகத்தில் துடித்தாங்க. மோசேட்ட சொன்னார், கண்மலையை அடி என்று சொல்லி தண்ணீர் ஓடி வந்தது. ஆண்டவர் ஒருவேளை இந்த சாதாரணமான தண்ணீருக்காக அவர் அழுவதற்கு நியாயமில்லை. காரணம், அவருடைய தாகமெல்லாம் ஆத்தும தாகம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி அழைத்தார் என்றால் நிச்சயமாக இவங்க மேலே அவர் தாகமாய் இருக்கிறார். பொதுவாக பார்த்தோன்னா நம்ம தேசத்திலே எல்லாருக்கும் பக்தி வைராக்கியம், அநேகருடைய உள்ளத்தில் யார் உண்மையான கடவுள், அந்த உண்மையான தெய்வத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தாகத்தோடு அங்கே இங்கே ஓடுகிறார்கள். இந்தியா முழுவதும் அலைகிறாங்க, எப்படியாவது நான் உண்மையான தேவனை அறிந்து கொள்ள வேண்டுமே. எல்லா மனிதனுக்குள்ளும் அந்த ஒரு தாகம் இருக்கிறது. ஒரு நாளிலே எனக்குள்ளே கூட அப்படிப்பட்ட ஒரு தாகம் இருந்தது. எந்த தெய்வம் உண்மையான தெய்வம்,
இவங்க இப்படி சொல்கிறாங்களே, அவங்க இப்படி சொல்கிறாங்களே என்று நான் சிறு வயதில் இருந்தபோது நினைத்தேன். ஆனால் என்றைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேனோ அந்த நாளிலே என் தாகம் தீர்க்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவிடம் என் பாவங்களை அறிக்கையிட்டேன். இயேசு என் உள்ளத்துக்குள்ளே வந்தார், தம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். அதை போல ஒரு சந்தோஷம் உலகத்திலே இல்லை. அருமையானவர்களே, அந்த நாளைக்கு பிறகு பாவம் செய்ய வேண்டும் என்ற ஒரு தாகம் எனக்குள்ளே இல்லை. அருமையானவர்களே, பரிசுத்தத்தின் மேலே ஒரு தாகம் உண்டானது. தேவனை அறிகிற அறிவின் மேலே ஒரு தாகம் உண்டானது. என்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். அதற்கு முன்பாக சினிமாவில், மற்ற காரியங்களில், சிற்றின்பங்களில் ஒரு தாகத்தோடு இருந்த நான் அந்த நாளைக்கு பிறகு கடவுள் மேலே தாகம் கொண்டேன். அருமையானவர்களே, இந்த விதமான தாகம் உங்களுக்கு இருக்குமானால் அந்த சிலுவையை நோக்கி பாருங்கள். உங்கள் ஆத்துமீக தாகத்தை தீர்க்க வல்லவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஒருவேளை இன்றைக்கு யார் உண்மையான தெய்வம் என்று சொல்லி நீங்கள் அறியும்படியாய் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கலாம், கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் தாகத்தை தீர்க்க வல்லவராயிருக்கிறார். அதற்காக தான் அன்றைக்கு அவர் சிலுவையிலே தாகமாயிருந்தார். என் தாகத்தை தீர்ப்பதற்காக, உங்கள் ஒவ்வொருவருடைய தாகத்தை தீர்ப்பதற்காக அவர் தாகமானார். என்னுடைய பாவத்தை தீர்ப்பதற்காக, உங்களுடைய பாவங்களையெல்லாம் மன்னிப்பதற்காக இயேசு கிறிஸ்து பாவமானார் சிலுவையிலே என்று பார்க்கிறோம். அவர் பாவமாக்கப்பட்டபடினாலே பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. நம்முடைய பாவங்களெல்லாம் அவர் மேலே விழுந்தது, பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்றார். ஏன் தெரியுமா? நம்முடைய தாகத்தை தீர்ப்பதற்காக. ஒவ்வொரு மனுஷனிடத்திலும் இந்த தாகம் இருக்குது, கடவுளை அறிய வேண்டும் என்ற தாகம். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவிட்ட வாங்க, இயேசு உங்கள் தாகத்தை தீர்க்க வல்லவராயிருக்கிறார். சங்கீதம் 50 நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 50 அதிகாரம் 12 நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லேன், பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே. நான் பசியாக இருந்தால் உன்கிட்ட சொல்ல மாட்டேன், தாகமாக இருந்தால் உன்னை சொல்ல மாட்டேன். ஏன்னா பூமியின் அது நிறைவு என்னுடையது, மலைகளில் உள்ள ஆடுகளெல்லாம் என்னுடையவைகள், சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாய் தெரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலைகளில் உள்ள பறவைகளெல்லாம் அறிவேன். சகலத்தையும் உண்டாக்கினார். ஆறுகளையும் நீரூற்றுகளையும் கடலையும் உண்டாக்கினவர். அவர் தாகத்துக்கு தான் சொல்லி நம்மக்கிட்ட கேட்குறாருன்னா அவரால் முடியாததினால் அவர் கேட்கவில்லை. நம்முடைய ஆத்துமாவை குறித்து ஒரு தாகமுள்ளவராய் இருக்கிறார். யோவான் 21 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு எல்லாரும், சீஷைகள் எல்லாரும் அவரை விட்டு ஓடிட்டாங்க. ஏன் தெரியுமா? பயம். என்னையும் பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சிருவாங்களோங்கிற பயத்தில் ஓடிட்டாங்க. என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவருடைய சீஷனாகிய பேதுரு என்ன சொன்னார் தெரியுமா? நான் மறுபடியும் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொன்னார். யோவான் 21 அதிகாரம் 3 சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. 4 விடிய காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷைகள் அறியாதிருந்தார்கள். 5 இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். இங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று சொன்னார். ஆனால் அவர்கள் எந்த மீனையும் வலையும் விட்டுட்டு ஓடி வந்தாங்களோ மறுபடியும் அந்த வேலைக்கு போயிட்டாங்க. அவர்களை சந்திக்கும்படியாக இயேசு திரும்ப வருகிறார். அவர் சொல்கிறார், புசிக்கிறதற்கு உங்களிடத்தில் ஏதாகிலும் உண்டா?
ஒன்றும் இல்லை ஆண்டவரேன்னு சொல்கிறாங்க. எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, வலது புறத்தில் வலைய போடுங்கன்னு சொல்கிறாங்க. வலை கிழியத்தக்கதாக 153 பெரிய மீன்களை பிடித்தாங்களாம். பாருங்கள், இதில் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அடுத்த வசனம் பாருங்க, அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். பாருங்க, புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்காப்பான்னு கேட்டார். ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க. மீனெல்லாம் பிடிச்சிட்டு கரைக்கு வந்தப்போ அவங்க பசியாக இருப்பாங்கன்னு அறிந்து அவங்களுக்கு சுட சுட அப்பத்தையும் மீனையும் எடுத்து கொடுக்குறார். வாங்க சாப்பிட வாங்கன்ட்டு. உண்மையான பசி அவருக்கு இருக்குமானால் ஏன் அவங்கக்கிட்ட போய் புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்ககிட்ட இருக்கான்னு கேட்குறாரு? இல்லை, இங்கே சங்கீதம் 50 நான் பசியாக இருந்தால் உனக்கு சொல்லேன். ஆண்டவருடைய பசி, ஆண்டவருடைய தாகமெல்லாம் ஆத்துமாக்கள் மேல்தான் இருந்தது. ஐயோ, கோடி கோடி ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்களே, நித்திய நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்காக நான் சிலுவையிலே என் ஜீவனை கொடுத்தேனே என்று சொல்லி தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அருமையானவர்களே, இயேசுவின் தாகத்தை புரிந்து கொண்டவர்களானால் நாமும் சும்மா இருக்கவே முடியாது. நம்ம இன்னைக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டிருந்தால் கட்டாயம் மற்றவங்களுக்கு போய் என்ன செய்வோம், சொல்லுவோம். அன்றைக்கி பசியாக இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி பேதுருவையும் சீஷர்களையும் அழைத்தவர் மறுபடியும் அவர்களுடைய ஊழியத்திலே அவர்களை அழைத்தார் என்று பார்க்கிறோம். பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? 3 தடவை கேட்டாருங்க. கேட்டுட்டு என் ஆடுகளை மேய்ப்பாயாக, நான் செய்ய வேண்டிய பணியை செஞ்சு முடிச்சிட்டேன், இப்போ சிலுவையிலேருந்து தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். நீ போய் தேவனை அறியாத மந்தையில் இல்லாத கோடி கோடி ஆத்துமாக்கள் இருக்காங்களே, அவங்கள போய் மேய்க்க, அவங்கள என்னிடத்தில் வழி நடத்த வருவாயான்னு கேட்டபோது பேதுரு உடைந்த உள்ளத்தோடு அர்ப்பணித்தார். பேதுரு முதல் பிரசங்கத்தில் 3000 பேர், அடுத்த பிரசங்கத்தில் 5000 பேர் என்று ரட்சிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, இயேசு தாகமாக இருக்கிறார். ஏசாயா 53 முழுவதும் அவருடைய சிலுவை பாடுகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், அதில் ஏசாயா 53:11 இவ்விதமாய் சொல்கிறது, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். 12ஆம் வசனம் கடைசி பகுதியில் வாசிக்கிறோம், அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். இந்த ஆத்தும வருத்தம், சிலுவையிலே அவர் பட்ட ஆத்தும வருத்தம், தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி அவர் பட்ட ஆத்தும வருத்தம்லாம் எதுக்கு தெரியுமா? ஆத்துமாக்களுக்காக, அழிந்து போகிற மக்களுக்காக. இன்றைக்கு இயேசுவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற நாம் ஒவ்வொருவரும் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இயேசுவை அறியாத மக்களுக்கு நாம் போய் சொல்ல வேண்டும். ஆஸ்வால்டு ஸ்மித் என்ற தேவ மனிதர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் ஆண்டவரை அறியாத கோடி கோடி மக்கள் இருக்கும்போது 2வது முறை சுவிசேஷத்தை கேட்பது எனக்கு பாவம் என்று சொல்லுகிறார். நம்ம எத்தனை நிகழ்ச்சிகளை கேட்குறோம்ல, எத்தனை வார்த்தைகள், எத்தனை டிவி மெசேஜஸ், அத்தனையும் கேட்டுட்டு திரும்ப திரும்ப நாமே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ? ஆண்டவரை அறியாத எத்தனை பேர் இருக்கிறாங்க. அருமையானவர்களே, இயேசு தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். உங்கள் தாகத்தை நான் தீக்கிறேன்ப்பான்னு சொல்லி வருவோமா? அந்த சமாரிய பெண் என்ன செய்தால் தெரியுமா? இயேசு மேசியா என்று அறிந்து கொண்டாள். உடனே ஊருக்குள்ளே ஓடுனா, அந்த ஊரையே கூட்டிகிட்டு வந்துட்டா. பாருங்க, ஒருத்தர் என்னுடைய வாழ்க்கையை அப்படியே சொல்லிட்டாரு, அவர் கிறிஸ்து தானோ, அவர் மேசியா தானோ, வந்து பாருங்கன்னு கூட்டிகிட்டு வந்துட்டா. அருமையானவர்களே, ஊராரெல்லாம் வந்து சொன்னாங்க, உன் வார்த்தை நிமித்தம் அல்ல, அவருடைய வார்த்தையை நாங்களே கேட்டு உலக ரட்சகர் என்று அறிந்து கொண்டோம். இன்னைக்கு இயேசுவை ருசித்த, இயேசுவினால் தாகம் தீர்க்கப்பட்ட நீங்கள்
எத்தனை பேரை அவர் சிலுவைண்டே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறீங்க. அருமையானவர்களே, இயேசு நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டார். நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்காக, நம்முடைய துக்கங்களை ஏற்றுக்கொள்வதற்காக. ரெண்டாவது, இயேசு சிலுவையிலே அவர் தாகமாயிருந்தார். காரணம், உன்னுடைய தாகத்தை, என்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக. மூன்றாவது, இயேசு சிலுவையிலே தாகமாயிருந்தார். ஏன் தெரியுமா? ஆத்துமாக்கள் மேலே தாகமாயிருந்து அவர் கதறுகிறார். இன்றைக்கு ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால் இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவே, என் பாவங்களை மன்னிங்கப்பா, என் உள்ளத்தில் வாங்கன்னு சொல்லி கேளுங்க. இயேசு கிறிஸ்து பட்ட அடிகள், வேதனைகள், தாகம் அத்தனையும் உங்களுக்காகவும் தான் என்பதை மறந்து விடாதீர்கள். இயேசு மரித்தார், உயிரோடு எழுந்தார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். உங்கள் பாடுகளை, உங்கள் துக்கங்களை தைரியமாக அவர்கிட்ட சொல்லலாம். எல்லாவற்றுக்கும் மேலாய், ஆண்டவரே உள்ளத்தில் வாங்க, என் ஆத்தும தாகத்தை தீருங்கன்னு கேட்டிங்கன்னா ஏசப்பா அவங்க உள்ளத்தில் வருவார். அது மாத்திரமில்லை அருமையானவர்களே, நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னீங்கன்னா ஏசு உங்களை பார்த்து சொல்கிறாரு, தாகமாயிருக்கிறேன், ஆத்துமாக்கள் மேலே தாகமாயிருக்கிறேன். மகளே, மகனே, நீ உலகத்தாரை போல வாழ்ந்து கொண்டிருந்தால் இன்றைக்கு என் தாகத்தை புரிந்து கொள். அநேகரை என்னிடம் கொண்டு வர நீ உழைப்பாயா என்று உங்களை பார்த்து கேட்கிறார். தீர்மானம் எடுப்போமா? ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, அன்றைக்கு கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டவராய், நொறுக்கப்பட்டவராய், முள்முடி தரித்தவராய், கை கால்களிலே ஆணிகள் கடாவப்பட்டு, சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்டு, இரத்தமெல்லாம் வெளிவந்த நிலையிலே ஆண்டவரே எல்லாம் முடிந்தது என்று அறிந்து தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னீங்கப்பா. எங்களுக்காக நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா, இன்னைக்கு யாரெல்லாம் தேவனை, உண்மையான தேவனை அறிய தாகத்தோடு இருக்கிறார்களோ அவங்களோடு கூட இன்றைக்கு நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறீங்கப்பா. என் மகளே, என் மகனே, உன் தாகத்தை நான் தீர்ப்பேன், என்னிடத்துக்கு வா என்று பேசுகிறீங்கப்பா. இன்றைக்கி உங்ககிட்ட யாரெல்லாம் கண்ணீரோடு அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்க பாவத்தை நீங்கள் மன்னித்து உம்முடைய மார்போடு அணைத்து கொள்ளுங்கப்பா. அவங்க துக்கங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் நீ சுமந்து விட்டீர் ஐயா. இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலையை தாங்க, இன்றைக்கு ஒரு தாகம் தீர்க்கப்பட்ட அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஐயா. ஒருவேளை மதுபானமோ, சினிமாவோ, உலகமோ தராத ஆண்டவரே அப்பா, அந்த திருப்தி உங்ககிட்ட தான் இருக்குது, நீங்கள் கொடுக்குற ரட்சிப்பில் தான் இருக்குது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளட்டும் ஐயா. ஒருவேளை இத்தனை ஆண்டுகள் நான் கிறிஸ்தவளாயிருக்கிறேன், ஒவ்வொரு ஆண்டும் உபவாசித்து ஆலயத்துக்கு போகிறேன், ஆனாலும் இதுவரை ஒரு ஆத்துமாவை கூட நான் ஆதாயம் பண்ணவில்லை என்று நினைப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களோடு கூட இன்றைக்கு பேசிக்கொண்டே இருக்கிறீங்கப்பா. அப்படிப்பட்டவங்களும் இன்றைக்கி உங்கள் சிலுவை முன்னால் மண்டியிடட்டும் ஆண்டவரே. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கிறது, நீங்கள் சீக்கிரம் வரப்போகிறீங்க ஆண்டவரே. அதற்கு முன்னதாக இந்த பிள்ளைகள் இயேசுவை மற்றவர்களுக்கு ஓடி ஓடி அறிவித்து உம்முடைய தாகத்தை தீர்க்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.